विघ्न विनायक मूर्ति की जय। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। जानकी कांत स्मरणं जय जय राम राम। नमः पार्वती पतये हर हर महादेव। सद्गुरु स्वामिनः जय। आंजनेय स्वामिनः जय। सदा बालरूपापि विघ्नाद्रिहन्त्रि महादन्ति वक्त्रापि पञ्चास्य मान्या विधीन्द्रादिमृग्या गणेशाभिधामे विधत्तां श्रियं कापि कल्याणमूर्तिः। वंशी विभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरादरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने। वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णशः यासां हरिकथोद्गीतं पुनाति भुवनत्रयम्। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீபதியான பகவானுடைய அவதாரங்களில் லீலா விபூதியோட கூடின மிகவும் போற்றக்கூடியதான பக்தர்களால் ஸ்மரிக்கக்கூடியதான பூர்ணாவதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவதாரம் கிருஷ்ணாவதாரம். இந்த கிருஷ்ணாவதார காலத்தில் பகவான் ஒரு 125 வருஷம் இந்த பூமியில் தங்கினார் அப்படின்னு பாகவதன் சொல்கிறது. அந்த கிருஷ்ணாவதார காலத்தில் பகவான் பிறந்து விளையாடின அந்த இடம் லீலாஸ்தலம்னு பேர். மதுரா, கோகுலம், பிருந்தாவனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் 3. ஒன்று யமுனை, இன்னொன்று பிருந்தாவனம், இன்னொன்று கோவர்தன். அதனால் இன்றைக்கும் பக்தர்கள் அந்த பகவானுடைய அந்த லீலையை நாமாவளியாக பாடும்போது பழைய காலத்திலேருந்து பிரசித்தியான ஒரு நாமாவளி இது. यमुना तीर विहारी बृंदावन संचारी गोवर्धनोद्धारी गोपाल कृष्ण मुरारी அப்படின்னு பகவானை பற்றி பஜனையில் இன்றைக்கும் பாடுவார். பிராச்சீனமான ஒரு நாமாவளி, ரொம்ப பழமையானது. யமுனா தீர விஹாரி பிருந்தாவன சஞ்சாரி கோவர்தனோத்தாரி. இன்றைக்கும் பக்தர்கள்லாம் சர்வசங்கத்தையும் தியாகம் பண்ணிட்டு ஆயுசு பர்யந்தம் பிருந்தாவனத்திலேயே இருக்கணுங்கிற சங்கல்பத்தோடு இருக்கக்கூடிய பக்தர்கள் இன்றைக்கும் உண்டு. நியமங்களோட, ஆகார நியமங்களோட, மௌன விரதங்களோட பரிக்கிரமா பண்ணிண்டு எத்தனை பக்தர்கள் சாதுக்கள் உண்டோ அத்தனை பேரும் பிருந்தாவனத்தில் பார்க்கலாம். பிருந்தாவனம் அப்படிங்கிறது, மதுரா பிருந்தாவனம்ங்கிறது பரம பவித்திரமான க்ஷேத்திரம். மதுராயாம் வசேத்யத்ர நித்தியம் சந்நிஹிதோ ஹரிஹி அப்படின்னு பாகவதன் சொல்கிறது. மதுரை அப்படிங்கிறத பகவான் நித்திய வாசம் பண்ணுற இடம். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். அந்த மதுரையில் இருந்த விக்கிரகம்தான் குருவாயூரில் இன்றைக்கி இருக்குது. குருவாயூர்பன்னு நாம் சொல்கிறோமே, அது மதுராப்பட்டினத்தில் கோவிலில் இருந்த விக்கிரகம்தான். பிராச்சீனமாக உள்ளது. 5000 வருஷம் முன்னாடி இருந்த ஒரு விக்கிரகம் அது. கிருஷ்ணர் பகவான் நாராயணன் தான்.
சதுர்புஜத்தோடு தான் இருக்கும். கிருஷ்ணன்னு நாம் குருவாயூரப்பனை சொன்னாலும் அது பகவான் நாராயண வடிவத்தில் தான் இருக்கும். அது கிருஷ்ண வடிவத்தில் 2 கையோடு இருக்காது, 4 கையோட சங்கம் சக்கரம் கதை பத்மம்னு இருக்கும். அங்கேருந்து துவாரகைக்கு போகும்போது பகவான் கொண்டு போய்ட்டு துவாரகையில் கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சு பகவான் வைகுண்டம் போகிறதே குருவுட்டியும் வாயுட்டியும் சொல்லி இந்த விக்கிரகத்தை கொண்டு வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணார்கள்னு சரித்திரம். இது மாதிரி பல மகிமைகள் பொருந்தின அந்த பிருந்தாவனத்துக்கு இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, பாகவதன் சொல்லும்போது எந்த இடத்துலெல்லாம் பாகவத சப்தாகம் பண்ணணும், பாகவத சப்தாகம் பண்ணுறதே ரொம்ப விசேஷம். அது மேலே சொல்கிறேன் அதோட மகிமையை. பாகவதமே குறிப்பிட்டு 3 இடத்த சொல்கிறது. பாகவத சப்தாகம் பண்ணினா விசேஷங்கிறது தனி, இந்த இடத்துல பண்ணினா மிகவும் விசேஷம் அப்படின்னு பாகவதம் 3 இடத்த சொல்கிறது. அது என்ன அப்படின்னா, புஷ்கரே மதுராயாஞ்ச துவாரவத்யாம் அப்படிங்கிறது. புஷ்கரம் அப்படிங்கக்கூடியதான க்ஷேத்திரம், துவாரக மதுரா அப்படின்னு. புஷ்கரத்தில் பகவான் தீர்த்த வடிவத்தில் இருக்கான், துவாரகையில் பகவான் வாசம் பண்ண ஸ்தலம் இது. அதை விட மதுரா பிருந்தாவனத்துக்கு என்ன ஒரு பவித்திரத்துவம் அப்படின்னா, அந்த ஒரு 120 கிலோமீட்டர் விரஜபூமிங்கிறது ஒரிஜினலாக 120 கிலோமீட்டர் சர்க்கிள் உள்ளது. இந்த 120 கிலோமீட்டரில் பகவானுடைய கால் படாத இடமே கிடையாது. 11 வயசு பரியந்தம் பகவான் அப்படி சுற்றி இருக்கான் இந்த கிராமத்துலலாம். இப்போ தானே இந்த டிவி செல்லு இந்த மாதிரி பொழுதுபோக்கெல்லாம், இந்த மாதிரி இந்த மே மாதம் லீவெல்லாம் விட்டால் குழந்தைகள்லாம் சுற்றும். வெயில் பழா போகாமல் சுத்தரா அப்படின்னு கத்துவா பெரியவா. எங்கடா போகிறேன்னு. எங்கேயோ குழந்தைகள் குளத்தான் கரைக்கும், அதுக்கும் நாவல் பழத்துக்கும் இதுக்கும் மாமரத்துக்கும் இதுக்கும் எங்கேயோ சுற்றிட்டு வரும், விளையாடிட்டு வரும், ஊர் முழுக்க சுற்றும். அது மாதிரி பகவான் கார்த்தால் ஒரு 7 மணிக்கு கன்றுகளை ஓட்டின்னு கிளம்பினார்னா சாயங்காலம் 5 மணி பரியந்தம் பசங்களோட சுத்தாத இடமே கிடையாது. அதனால் அந்தந்த ஒவ்வொரு மண்ணும் பகவத் சரணம் பட்ட தூளி அது. அதனால் தமிழிலேயே பிரசித்தமான ஒரு பாட்டு, இந்த பிருந்தாவனத்தில் ஒரு பிள்ளாய் பிறவி வேண்டும் அப்படி. அதில் பாகவத சப்தாகம் நடக்க போகுது. அக்டோபர் மாதம் 25லேருந்து நவம்பர் 1 பரியந்தம் பாகவத சப்தாகம் நடக்கிறது. இந்த பெரியவாள்லாம் பண்ண புண்ணியம் அது, எங்கள் அப்பா தாத்தாலாம் பண்ண புண்ணியம். என்ன அப்படின்னா, அப்படி ரசித்து கதை சொல்லுவா பகவானுடைய குணத்தை. அவள்லாம் கூட இந்த லீலாஸ்தலத்தெல்லாம் இப்படி அனுபவிச்சிருப்பாளான்னு தெரியல. அனந்தராம தீட்சிதர், நாராயண தீட்சிதர், எங்கள் அப்பா பாபு தீட்சிதர், இவர்கள்லாம் அப்படி கதை சொல்கிறதே அப்படி அனுபவிப்பா. ஏதோ நேர கிருஷ்ணன் விளையாடுற மாதிரி கதை சொல்லுவாள், பார்த்து கதை சொல்லுவாள். அப்படி பிருந்தாவனத்தை, மதுராவை, பகவானுடைய கிருஷ்ண லீலைகளை அப்படி சொல்லுவாள். அவர்கள் காலத்தில் கூட இந்த வசதிகள் கிடையாது. ஒரு புண்ணிய க்ஷேத்திரம் காசி, கல்கத்தா, புஷ்கரமே போனது கிடையாது. புஷ்கரங்கள்லாம் போக முடியாது. ஏன்னா ஆகார நியமத்தோடு இருந்த காலம், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி குறைச்சலாக இருந்த காலம். அதனால் அவர்கள்லாம் அந்த ஒரு நிர்பந்தத்தினால போக முடியாமல் இருந்தது. நமக்கு பகவான் அந்த புண்ணியத்தை முழுக்க சேர்த்து எப்படி புண்ணியம் பூத்துதே அப்படின்னு தமிழில் சொல்லுவா. அமோகம் பதமே க்ஷாந்தம் புருஷே புஷ்கரேக்ஷனே அப்படிங்கிறாள் கௌசல்யா. ராமபிரானை பார்த்த உடனே, பட்டாபிஷேகம்னு ராமபிரான் வந்து சொன்ன உடனே, நான் இத்தனை நாளாக ரங்கநாதனை பூஜை பண்ணின அத்தனை புண்ணியமும் இன்னைக்கு தான் பூத்துதுரா ராமான்னா. உனக்கு பட்டாபிஷேகம்னு அப்புறம் தான் பூத்துதுன்னா. அது மாதிரி எங்களுக்கு வந்து பூத்துது. எங்கள் தாத்தா அப்பாலாம் பண்ண புண்ணியம். பாரத தேசத்தில் சப்தாகம் பண்ணாத இடம் கிடையாது, நவாகம் பண்ணாத இடம் கிடையாது, ஸ்நானம் பண்ணாத இடம் கிடையாது. ட்ராவலாக ஒரு டூரிஸ்ட் மாதிரி நாங்கள் போகலை. எல்லா இடத்துலையும் போய் சப்தாகம், நவாகம், சத்சங்கத்தோடு அப்படி அனுபவிச்சு 12 ஜோதிர்லிங்கத்தில் 3 தடவை ருத்ராபிஷேகம் பண்ணி, ஏகாதச ருத்ரன் சொல்லி ருத்ரைகாதசினி பண்ணி, ஹோமம் பண்ணி, அபிஷேகம் பண்ணி, காமாக்கியால்
ராஜராஜேஸ்வரி பட்டாபிஷேகம் 9 நாளைக்கு யதாவத்தாக பண்ணி, அது மாதிரி ஹிருதயஸ்தானமான சக்தி பீடத்தில் அம்பாஜியில் 9 நாளைக்கு ராஜராஜேஸ்வரி பராசக்தி பட்டாபிஷேகம் பண்ணி, இது மாதிரிலாம் பகவான் கிருபை பண்ணியிருக்கான். அதில் புஷ்கரத்தில் சப்தாகம் நடந்திருக்கு, துவாரகையில் நடந்திருக்கு. துவாரகையில் முதல்ல நடந்தது, அப்புறம் புஷ்கரத்தில் நடந்தது. இப்போ 3ஆவதாக மதுராவில் பிருந்தாவனத்தில் நடக்கிறது. இது பெரிய பாக்கியம். சப்தாகம் எங்கே நடந்தாலும் இப்போ எல்லாருமே அழிச்சுன்னு போவா. பெருசாக ஒரு பிளான் போட்டு ஒரு டீம் ஆர்கனைசிங் பண்ணி எல்லோரும் இங்கே வந்துடுங்கோ அங்கே வந்துடுங்கோ அப்படின்னு சொல்லுவாள். அதெல்லாம் ஒரு பக்கம். அது ஒரு வாய்ப்பு தான். நாம் சொல்கிறாப்படி அந்த பிருந்தாவனத்தை அனுபவிக்கணும். கார்த்தால எழுந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு பாராயணம், பாகவத பாராயணம் அனுஷ்டானம் பண்ணிவிட்டு பாகவத பாராயணம் பிரவச்சனம், மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு உடனே கிளம்பினோம்னா லீலாஸ்தலங்கள் எங்கெங்களை பகவான் என்னென்ன லீவை முதல்ல பகவானை கொண்டு விட்டத்திலேருந்து ஆரம்பித்து கோகுலம், பகவான் மிருத்பக்ஷணம் பண்ணினது, தாமோதரோபாக்கியானம் பண்ணினது, பகவான் வேணுகானம் பண்ணினது, கன்றுகளை மேய்ச்சது, காளிய நர்த்தனம் பண்ணினது, பகவான் கோபி வஸ்திராபகரணம் பண்ணினது, கோவர்தனத்தை தூக்கிந்த அந்த கோவர்தன மலை, ராசக்கிரீடை பண்ணின இடம், இதெல்லாம் அங்கங்கே போய் பகவான் என்னென்ன லீலை பண்ணினானோ அதை சரித்திரமாக சொல்லி, கோவர்தன பரிக்கிரமா பிரதட்சிணம் பண்ணி ஒரு நாளைக்கு, பிருந்தாவன பரிக்கிரமா பண்ணி, பர்சானா அப்படின்னு சொல்லக்கூடியதான ராதையினுடைய ஜென்மக்ஷேத்திரம் போய் அது தரிசனம் பண்ணி, பிரம்மகுண்டம் அப்படின்னு இந்த பிரம்மமோகனம் பண்ணின இடம் இருக்குது பாருங்க, அங்கே போய் ஸ்நானம் பண்ணி இத்தியாதி காரியங்கள்லாம் யதாவத்தா பக்திக்கு பக்தி, வைதீகத்துக்கு வைதீகம், ஆச்சாரத்துக்கு ஆச்சாரம், சத்சங்கத்துக்கு சத்சங்கம், இதோடு நடக்க போகிறோம். இது ரொம்ப பெரிய பாக்கியம். இதில் கலந்துக்கணும் அப்படிங்கிறவா எதில் தன்னை பதிவு பண்ணிக்கணும்? 2 வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்போம். நான் வாயாலையும் சொல்கிறேன், ஃபோன்லேயும் வரும். 9444231981 9442319881. இது ஒரு நம்பர். இன்னொரு நம்பர் 9003132145 9003132145. இதில் ஃபோன் பண்ணக்கூடாது. நீங்கள் மெசேஜ் தான், வாட்ஸ்அப் மெசேஜ் தான் அனுப்பணும். நாங்கள் அப்பப்போ அப்டேட் பண்ணுவோம். அக்டோபர் மாதம் 25 கார்த்தால அங்கே இருக்கா மாதிரி வந்துவிடணும். பிருந்தாவனத்துக்கு உங்கள் பொறுப்பில் தான் வரணும், நாங்கள் அழிச்சுன்னு போக மாட்டோம். மதுராங்கிற ஸ்டேஷனுக்கு புக் பண்ணிட்டேன்னா எங்கேருந்து வரையிலோ மதுராங்கிற ஸ்டேஷன், அப்படி இல்லைன்னா ஆக்ராவில் இறங்கி அங்கேருந்தும் வரலாம், இல்லை டெல்லிக்கு ஃப்ளைட்டில் போய்ட்டு அங்கேருந்தும் வரலாம். அது உங்கள் சௌரியம். வந்துட்டேன்னா 25 கார்த்தால வந்து ஸ்நானம் பண்ணி யமுனையிலேருந்து தீர்த்தம் எடுத்துன்னு வந்து சப்தாக சங்கல்பம் அன்னைக்கு 26 அன்னைக்கு சப்தாகம் ஆரம்பம். 1ஆம் தேதி அன்னைக்கு மத்தியானத்தோடு முடியும். நவம்பர் 1 நவம்பர் நைட்டு அவரவர்கள் திரும்பி போகிறதுக்குள்ளதான டிக்கெட் பண்ணிக்கலாம். இது பிளான். அது நவம்பர் சாயங்காலம் அங்கே விட்டு வெக்கேட் பண்ணிவிடணும். நவம்பர் 1ஆம் தேதி சாயங்காலம் எல்லாருமே வெக்கேட் பண்ணுற மாதிரி. இது என்ன காஸ்ட்டு, என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறோம் உங்களுக்கு. இனிமேல் தான், ஏன்னா அந்த இடத்த நம்ம பார்த்து இடம் புக் பண்ணி பண்ணணும். எத்தனை பேர் வராங்கிறத நம்ம தீர்மானம் பண்ணின அப்புறம் தான் அதை பண்ண முடியும். ட்ரெயின் புக் பண்ணின்னு வர்றது உங்கள் பொறுப்பு. அங்கே தங்குற இடம், சாப்பாடு, சுற்றி பார்க்குறதுக்குள்ளதான அரேஞ்ச்மெண்ட்டு இது எங்களோட பொறுப்பில் பண்ணி தருவோம். சத்சங்கத்துக்காக தான் வரணும். வம்பு பேசக்கூடாது, அனாவசியமாக டூரிஸ்ட்டு மனோபாவனையில் வரக்கூடாது, பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு கிளம்பி சுற்றக்கூடாது. எல்லா இடத்துலையும் போய்
பகவத்குணத்தை சொல்லி பகவத் பிரவச்சனம் பண்ணி பஜனை பண்ணி பாகவத பாராயணத்தை பிரதானமாக வச்சுன்னு பண்ணுறோம். பொதுவாக சப்தாகம் அப்படிங்கிறதே பரம பவித்திரமான ஒரு பிராயஷ்சித்தம். அது பொதுவாக பாவங்களை போக்கிக்கிற பிராயஷ்சித்தங்கள் நிறையா இருந்தாலும் பாகவத சப்தாகத்துக்கு ஒரு தனி விசேஷம் உண்டு. என்ன விசேஷம் அப்படின்னா, நம்மளுடைய பாவங்களை 9 வகையாக சாஸ்திரம் பிரிக்கிறது. மகாபாதகம், அதிபாதகம், சமபாதகம், உபபாதகம், சங்கலீகரணம், மலினீகரணம், அபாத்திரீகரணம், ஜாதிபிரம்சகரம், பிரகீர்ணகம் அப்படின்னு 9 வகையாக பிரிக்கிறது. இன்னென்ன பாபத்துக்கு இன்னென்ன பிராயஷ்சித்தங்கள்னு பலதரப்பட்டதான டிஃபரண்ட்டாக எழுதி வச்சுருக்கா. இதுக்கு இதுதான் பிராயஷ்சித்தம்னு ஒன்றை மட்டும் சொல்ல முடியாது. இப்போ ஒரு வியாதிக்கே ஆயுர்வேதத்தில் மருந்து இருக்குது, அலோபதியில் இருக்குது, சித்தாவில் இருக்குது, இப்படிலாம் சொல்கிறோமோன்னு நம்ம. அதுவுமே அந்தந்த டாக்டருக்கு டயக்னோஸ் பண்ணி அவள் சொல்கிற மருந்து தான் தீர்மானம் பண்ண. அது மாதிரி ரிஷிகளுடைய டிஃப்ரெண்ட்டு வியூவில் பிராயஷ்சித்தங்கள் எழுதியிருக்கா. ஆனால் இந்த ரிஷிகளுக்குள்ள யார் கிரேடுங்கிறத பார்ப்போம். நாங்கள் எல்லாரும் ரிஷிகளாக இருந்தாலும் இதில் யார் அக்ரகண்யமான ஸ்தானத்தில் உள்ளவர்கள், இது ஒன்றும். ரெண்டாவது, சாஸ்திர ரீதியான பிராயஷ்சித்தமானு பார்க்கணும். சாஸ்திரத்தில் அந்த பிராயஷ்சித்தம் சொல்லியிருக்கணும். நீங்கள் போய் 32 தடவை ஸ்நானம் பண்ணினா 36 தடவை ஸ்நானம் பண்ணினா பாவம் போகும் அப்படின்னு சொன்னால் அது சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கணும். சாஸ்திரம்னா என்ன? ஸ்ருதி, ஸ்மிருதி, இதிஹாசம், புராணம் அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த 4க்கும் சாஸ்திரம்னு பேர். அதில் புராணத்தை காட்டிலும் இதிகாசத்துக்கு வேல்யூ கூட, இதிகாசத்தை காட்டிலும் ஸ்மிருதிக்கு வேல்யூ கூட, அதை காட்டிலும் ஸ்ருதி. இப்போ கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா பொதுவானது. அது முன்சிப் கோர்ட்டா, தாலுக் கோர்ட்டா, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டா, ஹை கோர்ட்டா, சுப்ரீம் கோர்ட்டாங்கிறத பொறுத்து வேறுபடுறதோ. அது மாதிரி பிராயஷ்சித்தங்களில் வேதங்களில் சொல்லப்பட்டதா, ஸ்மிருதிகளில் சொல்லப்பட்டதா, இதிகாசங்களில் சொல்லப்பட்டதா, புராணங்களில் சொல்லப்பட்டதா, எந்த ரிஷியால் சொல்லப்பட்டது அப்படிங்கிறது. இதை வேதத்தை விநியஸ்தம் பண்ணினதான வியாச பகவானால் செய்யப்பட்ட பாகவதத்தில் சொல்லப்பட்டது. பாகவதம் மகா பிராயஷ்சித்தம். அதே வியாசரே ஸ்காந்தம்னு புராணம் பண்ணியிருக்கார், பாத்ம புராணம்னு பண்ணியிருக்கார். அதில் சொல்கிறார், ஸ்ரீமத் பாகவத சப்தாகத்தை பண்ணினா சப்தாக யஜ்ஞேன கலோ புனந்திதே பஞ்சோக்ர பாபாஹா. உக்ரமான 5 பாபம், அதுக்கு மேலே பாபமே கிடையாது. இந்த பாபத்தை போக்குறதுக்கு 2 பிராயஷ்சித்தம் தான் சாஸ்திரங்கள் சொல்கிறது. அது என்ன பாபம் அப்படின்னு சொன்னால், ஸ்வர்ணஸ்தேயம், சுராபானம், குருதார கமனம், பிரம்மஹத்தி, தத் சம்சர்க்கம் அப்படின்னு. திருட்லேயே தங்கத்தை திருடுறது, மத்தியபானம் பண்ணுறது, ட்ரிங்க்ஸு சாப்பிட்றது, பரஸ்திரீ கவனம், அதுவும் பிரத்யேகமாக குருஸ்தானத்தில் இருக்கக்கூடியதான்னு நமக்கு பாடம் சொல்லி கொடுத்த குரு பத்னிகிட்ட தப்பாக நடந்துக்கிறது, அல்லது குருஸ்தானத்தில் உள்ள பெண்கள்கிட்ட தப்பாக நடந்துக்கிறது. 4வது பிரம்மஹத்தி, வேதாத்தியனம் பண்ணுறவனை கொல்றது அல்லது மனுஷியர்களை கொலை பண்ணுறது. இந்த 4 பாபத்தை பண்ணினவர்களோட நாம் ஸ்நேகம் வச்சுக்கலாம். இந்த 4 பாபம் பண்ணல அப்படின்னாலும் நாம் யார்கிட்டையாவது ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டோம்னா இது ஜாயிண்ட் வென்ச்சர் மாதிரி. இது சில பேங்கில் கடன் வாங்கலைன்னாலும் அதுக்கு சாட்சி கழித்து போட்டால் அவனும் கடன் வாங்கின மாதிரி ஆகிடுவானோ. அது மாதிரி சாஸ்திர ரீதியாக இந்த மாதிரி பாபம் பண்ணினவாளோடு நாம் பழகினா நமக்கும் அந்த பாபம் வந்துடும். இந்த பாபத்தை போக்கிக்கிறதுக்கு 2 தான் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில் வழி. ஒன்று ருத்ராபிஷேகம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ருத்ரைகாதசினி, மகாருத்ரம், அதிருத்ரம். 2வது இந்த பாகவத சப்தாகம் அப்படிங்கிறது. இந்த பாகவத சப்தாகத்துக்கு ருத்ரைகாதசினியை காட்டிலும் இன்னும் 2 விசேஷம் உண்டு. அந்த ருத்ரைகாதசினி நம்மளுடைய பாபத்தெல்லாம் போக்கிடும், ஞானத்தை கொடுக்கும், அதோடு முடிஞ்சு போச்சு. இந்த பாகவத சப்தாகத்துக்கு என்ன விசேஷம்னா இந்த பாபத்தை போக்கும். 2வது விஷயம், நம்மளுடைய பரம்பரையில் ஏற்படக்கூடியதான
பிதிருசாபம் பிரேத சாபத்தை நிவர்த்தி பண்ணும். அப்படிதான் ஏற்பட்டதே பாகவத சப்தாகங்கள். நம்மளுடைய அப்பா வழி அம்மா வழியில் எத்தனையோ கிளைகள் உண்டு. அவள் வந்து அக்னிபத்தனை, ஜலத்தில் நெருப்பில் உயிர் பெயர்ந்தவா, ஜலத்தில் உயிர் போனவா, உத்பந்தனம் தானே கழுத்தை கட்டின்னு உயிர் விழுந்தவா, விஷத்தினால் தீண்டப்பட்டு துர்மரணம், அவளாக உயிரை விட்டுண்டாலோ விபத்தினால் உயிர் போச்சோ, கர்மாக்கள் பண்ணாமல் விட்டவா, கர்மாக்கள் பண்ணினாலும் ஒழுங்காக பண்ணாமல் இருக்கணும். இந்த முதல்ல 12 நாள் 16 நாள் காரியம் வந்து கரெக்டாக பண்ணணும். அப்புறம் வருஷம் சிரார்த்தம் பண்ணுறதுங்கிறது அது கர்த்தாவை பொறுத்த விஷயம். இந்த 12 நாள் பண்ணினா தான் அவள் கரையேறுவாள். இதில் ஏதாவது ஒருத்தருக்கு விட்டு இருந்ததுன்னா யார் வந்து அவளை கரையேற்றுவாளோ அவளை பிடிச்சிக்கும். அது எத்தனையோ பேர் இருக்க நம்மளையே பிடிச்சிக்கிறதுன்னா நம்ம மூலமாக அவள் கரையேறணும்னு நினைக்கிறா, அதனால் நம்மளை பிடிச்சிக்கிறது. அப்போ தான் நமக்கும் அந்த புத்தி வரும், அதை செய்யணுங்கிற புத்தி வரும். அது மாதிரி உள்ள அந்த பிதிருசாபம் பிரேத சாபங்கள்லாம் கரையேறாத பிதிர்களெல்லாம் இந்த சப்தாகத்தை பண்ணினா அத்தனை பேரும் கரையேறிடுவான். வம்சங்கள் முழுக்க மிச்சமில்லாமல் எல்லாரும் சத்கதி அடைஞ்சிடுவான். இந்த சப்தாகத்தை நாம் பண்ண போகிறோம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்ச உடனேவே நம்ம பிதிருக்கெல்லாம் ஆஸ்போட்டயந்தி பிதரஹா நிறுத்தியந்தி குலதேவதாகா அப்படின்னு பாகவதன் சொல்கிறது. நம்ம பிதிருக்கெல்லாம் இப்படி கை தட்டுறா, சந்தோஷப்படுறா. குலதெய்வங்கள்லாம் குதித்து நாட்டியமாடுறது, சந்தோஷத்தில் குதிக்கிறது. இது மாதிரியான ஒரு புண்ணிய காரியம். அதனால் இதை வந்து அந்த பார்வையோடு பார்த்து அதில் கலந்துக்கணும். சும்மா சுற்றி பார்க்குறதுக்கு வந்த மாதிரி. இங்கே வந்து எங்களுக்கு அது ஒரு பிஸ்னஸ் கிடையாது, கமர்ஷியலாக இதை நாங்கள் பண்ணலை, அப்படி ஒரு அவசியமும் கிடையாது. நாம் வாழ்கிற காலத்தில் ஏதோ 4 பேருக்கு சத்சங்கமாக பிரயோஜனமாக இருந்தோம் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இதை பண்ணுறது. இதை ஒரு சம்பாத்தியமாக நினச்சி பண்ணுறதா இருந்தால் வேறு வகையாக பண்ணலாம். அதுக்குள்ளே டெக்னாலஜிலாம் உண்டு, தெரியாதவா கிடையாது. முதல்ல அது தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்குமே எல்லாம் தெரியும். துணிஞ்சவா அதை உபயோகப்படுத்துகிறா, தர்மத்துக்கு பயந்தவா ஜாக்கிரதையாக நடந்துக்கிறா. அதுதான் விஷயம். தெரியாதவான்னு கிடையாது. நாங்கள்லாம் வந்து அந்த எல்லைக்கோட்டை தாண்டாமல் இருக்கணும்னு நினைக்கிறவா. எங்கள் குடும்பத்தில் எங்கள் குருநாதர் எல்லோரும் எங்களை பழக்கினதே அப்படி தான். அதனால் ஒருத்தரை ஏமாற்றி ஒரு 5 பைசா வாங்கி அப்படி ஒரு சம்பாத்தியங்கிறது நமக்கு அவசியம் கிடையாது. ஆனால் நல்வழி காமிக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் இதில் கலந்துக்கணுங்கிற எண்ணம் உள்ளவாலும் அந்த எண்ணத்தோடு வரணும். இதில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இதில் இப்போ மே மாதம் இதை சொல்கிறேன்னா ஜூன் 15க்குள்ளே நீங்கள் பண்ணிக்கணும், அல்லது ஜூன் எண்டுக்குள்ளே. ஏன்னா ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் 3 மாதம் இருக்குது. கன்ஃபார்ம் பண்ணினப்புறம்தான் நம்ம இடத்த அதுக்கு தகுந்த மாதிரி புக் பண்ண முடியும். டிக்கெட்டும் ஓப்பன் ஆகும். ரயிலில் வரவாள், ரயில் ரொம்ப சௌரியம் இருக்குது. மற்ற ஊர் மாதிரி ஃப்ளைட் அவசியம் இல்லை. ஏன்னா நேராக மதுராக்கே ரயில் உண்டு. இறங்கினா அங்கேருந்து 5 கிலோமீட்டர் கூட கிடையாது, பிருந்தாவனம் 6-7 மைல் தான், ஈஸியாக வந்துடலாம். அதனால் இது ரொம்ப சௌரியம். இது அதுலேயும் வரலாம். இல்லையா டெல்லி வந்து அல்லது ஆக்ரா வந்து ஃப்ளைட்டில் அங்கேருந்தும் வரலாம். காலமும் ரொம்ப அனுகூலமான காலம். நவராத்திரி முடிஞ்சு தீபாவளிக்கு முன்னாடி, நவராத்திரி முடிஞ்சு 4 நாள் கழித்து ஆரம்பம். தீபாவளி நவம்பர் 13 அன்றைக்கி தான், 10-11 அன்றைக்கி தான் தீபாவளி. நவம்பர் 1ஆம் தேதி இது முடிஞ்சுடுறது. அப்படிங்கிறதே நமக்கு 2க்கும் கிளைமேட் மழை விட்டுருக்கும், குளிர் ஆரம்பிச்சிருக்காது. ஆனால் லேசாக குளிர் இருக்கும் அங்கே. அதனால் வரவா எல்லாருமே அதுக்கு தகுந்ததான ஒரு ஏற்பாடோட மெடிக்கல் மருந்து மாத்திரைகளோடு வரணும். ஒரு சாத்வீகமான ஆகாரம்தான் இருக்கும் அங்கே. வந்தவாளுக்கு எல்லாருக்குமே நம்ம சப்தாகத்தில் எப்படி கலந்துக்கலாம்ங்கிறத நாங்கள் சொல்கிறோம். இது ஏற்பாடு ஆகிருக்குங்கிற விஷயத்தை தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக. அதனால் இதில் யாரெல்லாம் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ எல்லா பக்தர்களும் இப்போ நான் சொன்ன இந்த வாட்ஸ்அப்லேயும் இதில் வரக்கூடியதான அந்த நம்பர்லேயும்
பதிவு பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு எல்லாம் மேலே மேலே உங்களுக்கு மெசேஜ் வரும் எப்படி அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய்.